ரைட். கொழும்பு கல்வி வலயம், கொழும்பு கல்வி வலயத்தினுடைய ஒரு முன்மாதிரி பரீட்சை என்று போட்டிருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். குட் ஈவினிங். நம்ம முதல்ல எல்லாருக்கும் குட் ஈவினிங். Good Good evening. evening, sir. Good evening. Good evening. ஓகே. வழமையான அறிவுறுத்தல்கள்லாம் எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. 1 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்களில் வழங்கப்பட்டுள்ள 1, 2, 3, 4 ஆகிய தெரிவுகளில் மிகச் சரியான அல்லது பொருத்தமான விடையை தெரிவு செய்க. கீழ்வருவனவற்றுள் மனிதனின் சமிபாட்டு தொகுதியில் சமிபாடடையாத கார்போஹைட்ரேட்டு, மனித சமிபாட்டு தொகுதியில சமிபாடடையாத கார்போஹைட்ரேட் வந்து செல்லுலோஸ். செல்லுலோஸ் வந்து மனித சமிபாட்டு தொகுதியில சமிபாடடையாது. ரைட். ஏனைய அனைத்து கார்போஹைட்ரேட்டுகளும் சமிபாடடையும். மாப்பொருளை பொறுத்தவரையில மாப்பொருள் வாய்க்குழியிலேயே சமிபாடடைய தொடங்கிடும். வாய்க்குழியில வந்து அமிலேசு நொதியத்தால மோல்டோஸாக மாறத் தொடங்கிடும். ரைட். ஏனைய விளைபொருட்கள் சுக்ரோஸ் வந்து சுக்கிரேஸால குளுக்கோஸாயும் ஃப்ரக்டோஸாயும் மாறும். அதே மாதிரி லெக்டோஸ் வந்து லக்டேஸ் நொதியத்தினால் கலெக்டோஸாயும் குளுக்கோஸாக மாற்றப்படும். செல்லுலோஸை பொறுத்தவரையில செல்லுலோஸ் வந்து சமிபாட்டு தொகுதியில சமிபாடு அடையாது. அதே நேரத்துல மலச்சிக்கலை தவிர்த்துக் கொள்றதுக்கு செல்லுலோஸ் அடங்கிய உணவுகள் வந்து அதிகமாக இருக்கணும். நார்ச்சத்துள்ள உணவுகள்ல வந்து செல்லுலோஸ் அதிகமாக காணப்படும் என்றும் படிக்கிறோம். 3வது விடை இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்து, தாவர தண்டானது சூரிய ஒளியை நோக்கி வளர்வது. தாவர தண்டுகள் சூரிய ஒளியை நோக்கி வளர்றதை சொல்றாங்க. நேர் ஒளி திருப்பாசை வந்து சொல்றாங்க. தாவர தண்டுகள் சூரிய ஒளியை நோக்கி வளர்வது நேர் ஒளி திருப்பாசை. அதே மாதிரி தாவரத்தினுடைய வேர்கள் வந்து புவியை நோக்கி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போறது நேர் புவி திருப்பாசை வந்து சொல்றாங்க. தூண்டலுக்குரிய திசையிலேயே துளங்கள் நடக்குமாக இருந்தால் அதை வந்து நேர் திருப்பாசை ரெண்டு கிரேட் 9ல படிச்சிருக்கோம். தூண்டலுக்கான திசையில துளங்கள் நடக்கும் என்று சொன்னால் அது நேர்த்திருப்ப அசைவுகள் என்று படிச்சிருக்கின்றோம். 3வது வினாவை பாருங்கள். பின்வரும் செயற்பாடுகளில் எது சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது? சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று கேட்கப்பட்டிருக்கு. காடழிப்பு, புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களின் பயன்பாடு, விவசாய ரசாயன பதார்த்தங்களின் அதீத பயன்பாடு. இது ஒரு விதத்துல சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. காடழிப்புன்றது ஒரு பாரதூரமான பிரச்சனை. புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களின் பயன்பாடு அதால் எங்களுக்கு நன்மைதான் இருக்குது, தீமை இல்லை. விவசாய ரசாயன பதார்த்தங்கள் அதீத பயன்பாடு இது தீமை. இதுல காடழிப்பும் பிரச்சனைக்குரிய விஷயம், விவசாய ரசாயன பதார்த்தங்கள் என்ற அதீத பயன்பாடு பிரச்சனைக்குரிய விஷயம். ஆனால் புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்கள், மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்கள் என்ற பயன்பாடுன்றது அது நல்ல விஷயம். என்ன மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்கள் என்ற பயன்பாடுன்றது என்ன? காற்று சக்தியை பயன்படுத்துதல், வெப்ப சக்தியை பயன்படுத்துறது, சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்துறது, கடல் அலை சக்தியை பயன்படுத்துறது. இதுகள் வந்து நன்மையான விஷயம். பார்ப்போம். சுவட்டெரி பொருள்கள் தகனமடைகிறது, புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்ற பயன்பாடு காடழிப்பு. அப்ப இதுலயும் நாங்கள் இந்த புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் என்ற பயன்பாடு இருக்கிறபடியால் இந்த விடையையும் எங்களால அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்றதுக்குள்ள கொண்டு போக முடியாது. அடுத்து, சுவட்டெரி பொருளின் தகனம் அது பிரச்சனைக்குரிய பிரச்சனை. விவசாய ரசாயன பதார்த்தங்களின் அதீத பயன்பாடு அதுவும் பிரச்சனைக்குரிய விஷயம். இயற்கை வளங்களின் அதிகரித்த நுகர்வு அதுவும் பிரச்சனை. இயற்கை வளங்களின் அதிகரித்த நுகர்வுன்றது இப்ப நாங்கள் இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி போட்டு எல்லாத்தையும் பழுதாக்கிட்டு போனோம் என்று சொன்னால் அடுத்த சந்ததி இதை பயன்படுத்துறது அவர்களுக்கு பிரச்சனையா போயிடும். அடுத்த சந்ததி வந்து இதை சரியாக பயன்படுத்துறதுல ஒரு பெரிய ஒரு இடர்பாடு ஒன்று இருக்கு.
இதைத்தான் நாங்கள் நிலைபேறான அபிவிருத்தி என்று சொல்றோம். நிலை பேண்தகு பயன்பாடுகள், வளங்களின் நிலை பேண்தகு பயன்பாடு. இருக்கிறாக்களும் பயன்படுத்தணும், எதிர்கால சந்ததியும் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தணும் என்றால் அது இந்த நோக்கம். அடுத்த காடழிப்பு, எரிபொருட்களின் தகனம், இயற்கை வளங்களின் அதிகரித்த நுகர்வு. காடழிப்பு, சுவட்டெரிபொருளின் தகனம், இயற்கை வளங்களின் அதிகரித்த நுகர்வு. இந்த 3வது விடை 4வது விடை ரெண்டும் கிட்டத்தட்ட பாதிப்பை ஏற்படுத்துற, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற நிகழ்வாக இருந்தாலும் ரைட், ரெண்டுமே அதிகரித்த பாதிப்பை ஏற்படுத்துற விவசாய பிரச்சனையா இருந்தாலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயமா கேட்டுக்கிறோம். அதிக பாதிப்பை ஏற்படுத்துறது. நாங்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் நிகழ்வெண்டுக்குள்ள 4வது விடை காடழிப்பு, எரிபொருள் தகனம், இயற்கை வளங்களின் அதிகரித்த நுகர்வு. 4வது விடைக்குள்ள நான் போறேன். ஸ்கீம் என்ன விட கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த 4வது விடையை தெரிவு செய்யறேன். ஏனென்று சொன்னா காடழிப்புன்றது மிக பாரதூரமான ஒரு விளைவு. பூகோள வெப்பநிலை அதிகரிப்பதிலிருந்து, மழை வீழ்ச்சி குன்றதுல இருந்து, திட்டமிடப்படாத நகரமயமாக்கல்ல இருந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் காடழிப்புன்றது. சுவட்டெரிபொருள் தகனம் தெரியும், ஏற்கனவே அது தெரியும் எங்களுக்கு. கார்பனீர் ஆக்சைடு வாயுன்ற காலலால பூகோள வெப்பமயமாதல். அப்ப காடழிப்பும் பூகோள வெப்பமயமாதல், இந்த சுவட்டெரிபொருள் கண்ட தகனமும் கிட்டத்தட்ட அப்ப காடை அழிச்சு விட்டோம் என்று சொன்னால் அந்த கார்பனீர் ஆக்சைடு சமநிலை என்றது ஒரு பிரச்சனையா இருக்க போகுது. அடுத்த இயற்கை வளங்களின் அதிகரித்த நுகர்வு, அது ஏற்கனவே சிக்கலுக்குரிய விஷயம்தான். விவசாய ரசாயன பதார்த்தங்களின் அதீத பயன்பாடு பிரச்சனை தான். அதை விட காடழி பண்றது ஒரு கொடுமையான விஷயம் என்றதால நான் 4வது விடைக்கு போறேன். சரியா? ஸ்கீம் சில வள 3வது விடையையும் கொடுத்திருக்கலாம். என்னுடைய தெரிவு 4வது விடை. அடுத்த பாருங்கள். கனரக வாகனம் ஒன்றின் கொள்கலனின் உள்ளே வாயு அமுக்கத்தை அளவிட பயன்படும் கருவியை வரைபடம் காட்டுகின்றது. வளிமண்டல அமுக்கம் 76 சென்டிமீட்டர் ரசம் எனின் வாயுவின் அமுக்கம் யாது என்று கேட்டுக்கிறார். வளிமண்டல அமுக்கம் 76 சென்டிமீட்டர் ரசமாம் என்றால் இந்த வளிநிரல், இந்த வாயுவினுடைய அமுக்கம் என்னென்று கேட்டுக்கிறார். எங்களுக்கு இதுக்குள்ள ரசத்தால நிரப்பப்பட்டிருக்குது, இதுக்குள்ள ரசம் நிரப்பப்பட்டிருக்குது. ரைட், இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருக்கோ அதே அமுக்கம் தான் இங்க இருக்கும். இந்த இடத்துல இதுல என்ன அமுக்கம் இருக்கோ அதை விட குறைவான அமுக்கம் தான் இங்கால இருக்கும். சாதாரணமாக இந்த இடத்துல இது வலிக்கு திறந்த முனை என்றபடியால், இந்த இடம் வலிக்கு திறந்த முனை என்றபடியால் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கமாக இருக்க போகுது. 76 சென்டிமீட்டர் ரசம் ஒரு வளிமண்டல அமுக்கமாக இந்த இடத்துல இருக்க போகுது. சரியோ? அப்ப இங்க வளிமண்டல அமுக்கம் இதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன். அப்ப இந்த இடத்திலையும் வளிமண்டல அமுக்கமாகத்தான் இருக்க போகுது. இவ்வளவும் 20 சென்டிமீட்டர், இவ்வளவும் 12 சென்டிமீட்டர் என்று சொன்னால் இவ்வளவும் 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் ரசம். இந்த இடத்துல 76 சென்டிமீட்டர் ரசம், இவ்வளவு இடத்திலேயும் இருக்கிற அமுக்கம் 8 சென்டிமீட்டர் ரசம். அப்ப இதுக்குள்ள பார்த்தோம் என்று சொன்னால் 76 சென்டிமீட்டர் ரசம் மைனஸ் 8 சென்டிமீட்டர் ரசம். 76ல 8 போச்சென்று சொன்னால் எவ்வளவு? 68 சென்டிமீட்டர் ரசம் என்று வரப்போகுது அமுக்கம்.
ஏன் திரவ அமுக்கம் மேலிருந்து கீழாக என்ன செய்து கொண்டு போகுது, அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப எங்களுக்கு இந்த இடம் வந்து வளிக்கு திறந்த பக்கம் என்றபடியால் இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் வந்து எப்படி இருக்க போகுதுண்டா 76 சென்டிமீட்டர் ரசம். இங்கால அமுக்கம் கூடவாக இருக்கிறபடியா தான் இங்கால ரச நிரல் வந்து மேலே எழும்பி இருக்குது. இதுக்குள்ள வாயுவுக்குள்ள இருக்கிற அமுக்கம் கூடவாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், இந்த பகுதி கீழே போயிருக்கும், இங்காலி பகுதி மேலே வந்திருக்கும். இங்க அப்படி நடக்கல. வளிமண்டல அமுக்கம் இங்கால இருக்கிற இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் வந்து அதிகம். அப்ப இது வந்து வளிமண்டல அமுக்கம். இங்க வளிமண்டல அமுக்கம் ஒரே கிடைமட்டம். இந்த மட்டத்துல வந்து என்ன இருக்க போது, இதே வளிமண்டல அமுக்கம் இருக்க போது 76 சென்டிமீட்டர் ரசம். இங்க இருந்து மேல போய்கள் அமுக்கம் குறைய போகுது. எவ்வளத்தால குறைய போகுது, இப்ப இவ்வளவு வந்து 12 வந்திருக்கு, இவ்வளவு 20 வந்திருக்கு, இவ்வளவு 12 வந்திருக்கு. அப்ப இந்த கெப்ன்றது இவ்வளவு கெப்பும் வந்து எவ்வளவு 8 சென்டிமீட்டர் ரசத்தால இந்த இடத்துல மேல இதுக்குள்ள வந்த அமுக்கம் குறைய போகுது 8 சென்டிமீட்டர் ரசத்தால. அப்ப 76 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. அப்ப மேல 8 சென்டிமீட்டர் குறையுது என்று சொன்னால் 68 சென்டிமீட்டர் ரசமாக இருக்க போது வளிமண்டலம். வித்தியாசமான கேள்வி. கீழ்வருவனவற்றுள் உராய்வு விசையை அதிகரிக்கும் முறை. உராய்வை அதிகரிக்கிறதுக்கு தவாளிப்புகள் இடணும், மேற்பரப்பை கரடு முரடாக்க வேண்டும். என்ன உராய்வு விசை அதிகரிக்கிறது, தொடுகையுறும் மேற்பரப்பின் கரடுமையை அதிகரித்தல். தொடுகையுறும் மேற்பரப்பின் கரடுமையை அதிகரித்தல். சரி, என்னத்துக்கு உராய்வு விசை அதிகரிக்கிறது பாப்போம். வேறு ஏதாவது போட்டிருக்கோம். தொடுகையுறும் மேற்பரப்புகளுக்கு உராய்வு நீக்கியிடுதல். இது உராய்வை குறைக்கும் சந்தர்ப்பம். டயரின் மேற்பரப்பில் தவாளிப்புகளை இடுதல். இது உராய்வை அதிகரிக்கும் சந்தர்ப்பம். தொடுகையுறும் மேற்பரப்புகளுக்கு இடையில் குண்டு போதிய இடுதல். அது உராய்வை குறைக்கும் சந்தர்ப்பம். தொடுகையுறும் மேற்பரப்பின் கரடுமையை அதிகரித்தல். கரடுமை என்ற கரட்டுத்தன்மை அதிகரிக்கிறோம் என்று சொன்னால் அது உராய்வை அதிகரிக்க செய்யப்போம். டயரின் மேற்பரப்புல தவாளிப்புகளை இடுதலும் உராய்வு விசை அதிகரிக்க போகுது. தொடுகையுறும் மேற்பரப்பை வந்து கரடு முரடாக மாற்றுதல், அதை ஒப்பமற்றதாக மாற்றுதல் என்ற உராய்வை அதிகரிக்கிற சந்தர்ப்பம். வேறு 1 அல்லது 3 விடையா வரும். 1 அல்லது 3 விடையா கொடுக்கலாம். டவுட் இருந்தா கேட்கணுமா? நான் சொல்றதே ஃபுல்லா சரியானு கேட்டுக்கொண்டு இருக்க கூடாது. எதுவும் டவுட் இருந்தா கேட்கணும். அடுத்தது செய்து கொண்டு போய்க்கல டவுட் இருந்தா தயவு செய்து கையை ஏத்துங்க. ஏதாவது கேளுங்க, பிரச்சனைன்னு சொன்னா கேளுங்க. சரியா? பிரச்சனை என்றால் கேளுங்க. ரைட். கல்சியம் கார்பனேட்டானது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிந்து கார்பனீர் ஆக்சைட்டை வெளிவிடும். இத்தாக்கத்தின் தாக்க வீதம் தொடர்பான பிழையான கூற்று. கல்சியம் கார்பனேட்டை பொறுத்தவரையில கல்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கம் அடையும் போது கல்சியம் குளோரைட்டையும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் நீரையும் வெளியகற்ற போது 2 HCl. இந்த தாக்க வீதத்தை அதிகரிக்கணும் என்று சொன்னால் 1 கல்சியம் கார்பனேட்டை தூளாக பயன்படுத்த முடியும். HCl என்ற செறிவை அதிகரிக்க முடியும். செறிவை அதிகரித்தல். அதே மாதிரி வெப்பநிலையை அதிகரிக்க முடியும். லைட்டா ஹீட் பண்ணி விடுறது. இதுல பிழையான கூற்று கேட்டு கிடக்கு. HCl செறிவானது தாக்க வீதத்தை பாதிக்கும். அது சரி, HCl செறிவு வந்து தாக்க வீதத்தை பாதிக்கும் கட்டாயம். ஓரளவு கனவளவு கார்பனீர் ஆக்சைடு வாயுவை வெளிவிட தேவையான நேரத்தை கணிக்கலாம். ஓரளவு கார்பனீர் ஆக்சைடு வாயுவை வெளிவிட தேவையான நேரத்தை கணிக்கலாம். தாக்க வீதம் என்றது
அலகு நேரத்தில் விரயமாகிய தாக்கியின் அளவு அல்லது அதிக அலகு நேரத்தில் உற்பத்தியாகிய விளைவின் அளவு. இதுதான் தாக்க வீதத்தினுடைய வரைவிலக்கணம். என்ன தாக்க வீதம் என்றது அலகு நேரத்தில் விரயமாகிய தாக்கிகளின் அளவு அல்லது உற்பத்தியாகிய விளைவுகளின் அளவு. உற்பத்தியாகிய விளைவுகளின் அளவு அலகு நேரத்தில் அளவிடலாம் என்றேக்கில்ல. ஓரலகு கனவளவு கார்பன் ஆக்சைடு வாயுவை வெளிவிட தேவையான நேரத்தை கணிக்கலாம். ஓரலகு நேரத்தில் வெளிவிடும் கார்பன் ஆக்சைடு வாயு அளவிடலாம். அதுவும் அளவிட முடியும். எவ்வளவு கனவளவு கார்பன் ஆக்சைடு வாயு போகுது என்றதை அளவிட முடியும். ஓரலகு நேரத்தில் வெளிவிடும் கார்பன் ஆக்சைடு வாயுவை அளவிடலாம். ஊக்கியொன்றை பயன்படுத்தும் போது கார்பன் ஆக்சைடு வாயு வெளிவிடப்படும் காலத்தை அளவிடலாம். ஊக்கியொன்றை பயன்படுத்தும் போது கார்பன் ஆக்சைடு வாயு வெளிவிடப்படும் காலத்தை அளவிடலாம். கல்சியம் HCl செறிவு தாக்கவியத்தை பாதிக்கும். சரி, இதுல இந்த கல்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ற அந்த தாக்கத்துக்கு ஊக்கிகள் பயன்படுத்தப்படுவதில்லை. ரைட், இங்க நாங்கள் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யறதுக்காக தூள் மற்றது கல்சியம் கார்பனேட்டை தூளாக்குறோம், ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுடைய செறிவை மாற்றுறோம், தொகுதியினுடைய வெப்பநிலையை மாற்றுறோம். இங்க எங்களுக்கு ஊக்கி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் இல்லை. பிள்ளையான கூட்டண்டு கேட்டபடியால் இதுல 4வது விடைக்கு போக முடியும். அடுத்தது 50 மீட்டர் நீளமான ஒட்டு நாடா ஒன்றின் நாடாவை இழுக்க 20 நியூட்டன் விசை தேவையாகும். இந்த ஒட்டு நாடாவை முழுமையாக விரிக்கும் போது செய்யப்பட்ட வேலை. இப்ப வேலை எஃப்தரடி வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். 20 நியூட்டன் விசையை பயன்படுத்தி 50 மீட்டர் நாடா என்ன செய்ய போயிடும், இழுக்க போயிடும். ஒட்டு நாடாண்டா செலோட்டு 210 பங்காள 2 0 1000 ஜூல் 1000 ஜூல் என்று வரப்போம். மாணவன் ஒருவன் இலையொன்றின் குறுக்குவட்டை நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானித்த போது ஒப்பீட்டளவில் மெல்லிய கலச்சுவர் கொண்டது புடைக்கல விளையம். மெல்லிய கலச்சுவர்களை கொண்டது புடைக்கல விளையம். தளர்வாக பிணைக்கப்பட்ட பல கலங்களை கண்டறிந்தார். அக்கலங்களில் நிறைய பச்சை ஒரு மணிகளும் இருந்தன. ரைட், புடைக்கல வளையங்களை பொறுத்தவரையில வேலிக்கால் புடைக்கல வளையம், அதே மாதிரி கடற்பஞ்சு புடைக்கல வளையம். இந்த ரெண்டிலையுமே என்ன இருக்கும்னு சொன்னால் அதிக அளவில் பச்சையோர் மணிகள் இருக்கும். ஆகவே புடைக்கல வளையம் என்றது பொருத்தமானபடியாக இருக்கும். புடைக்கல வளையம் என்றது பொருத்தமானபடியாக இருக்கும்.
அடுத்த கேள்வியை பாருங்கள். 9வது கேள்வி. மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கங்களை கடத்தும் கலம். விளைவு காட்டிக்கு கணத்தாக்கங்களை கடத்துறது வந்து இயக்க நரம்பு கலம். இயக்க நரம்பு கலம். நரம்பு கலம் புலனங்கங்கள்ல இருந்து தகவல்களை எடுத்து இடைத்தூது நரம்பு கலத்துக்கு கொடுத்து இந்த இடைத்தூது நரம்பு கலத்தினூடாக விளைவு காட்டிகளுக்கு இயக்க நரம்பு கலம் என்ன செய்யப்போ தகவல்களை கொடுக்க போகுது. விளைவு என்ன புலங்களை கொடுக்க போகுது. புலங்களை காட்டுறதுக்கான மெசேஜை கொடுக்க போகுது. விளைவு காட்டிகள் 2 விளைவு காட்டிகள் இருக்கணும். ஒன்று தசைகள், மற்றது சுரப்பிகள். தசைகள் மற்றது சுரப்பிகள். ரைட். தயவுசெய்து பார்த்துக்கொள்ளுங்கோ. டவுட்னா கேளுங்கோ. சுத்தம் போடாம இருக்காதீங்கோ. இல்லாட்டி கையை அட்லீஸ்ட் ஸ்கேண்டாவது பண்ணுங்க. கதைக்கு சொல்ற விலங்கு இல்ல பிள்ளையா கிடக்குது என்ன இந்த விட வராதோன்னு கேட்டாதான் வகுப்பு உயிரோட்டமாக இருக்கும். அல்லது நான் சொல்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அது ஒரு போரா போகும். அதனால என்ற அளவுக்கு கேளுங்கள். கேள்வி எதுவும் பிரச்சனை சொல்றது கண்டு சொல்ற விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்க. வாய மூடி இருக்காதீங்க. வாய்ஸ் ஸ்கேன் பண்ணுங்க. நான் அன்மியூட் பண்ணிடுறேன். அடுத்த வினாவை பாருங்க. மனித உடலில் கல்சியம் கனியுப்பின் தொழில். மனித உடலில் கல்சியம் கனியுப்பின் தொழில். கல்சியத்தை பொறுத்தவரையில கல்சியம் வந்து கட்டாயம் வந்து எலும்புகளின் வளர்ச்சி, பல்லின் வளர்ச்சிக்கு அவசியம். உறுதி உறைதலுக்கு அவசியம். நரம்புகளின் தொழிற்பாட்டுக்கு அவசியம். பால் உற்பத்தி மற்ற விட்டமின் பி அகத்துறிஞ்சுதல் இப்படியான தேவைகளுக்கு கட்டாயம் என்ன தேவை? இந்த கல்சியம் தேவை. சொன்னதுல ஞாபகம் இருக்கோ? சொன்ன விஷயங்கள் எலும்புகளின் பல்களின் வளர்ச்சிக்கு வேணும். உறுதி உறைதலுக்கு தேவை. நரம்புகளின் தொழிற்பாட்டுக்கு அவசியம். அதே மாதிரி பால் உற்பத்திக்கு அவசியம். விட்டமின் பி வந்து அகத்துறிஞ்சிறதுக்கு கல்சியம் அவசியம். இந்த கல்சியம் குறைபாட்டுக்குள்ள வந்து ரிக்கட்ஸ் வரும். ரிக்கட்ஸ் என்ற என்புரிக்கு நோய் வரும். பல்லெலும்புகள் தேய்வடைதல் அல்ல நலிவடைதல் வரும். வளர்ச்சி குறைபாடுகள் வரும். கல்சியம் குறைபாடு. இதுகள்ல ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள். இதுல வந்து விட்டமின் பி அகத்துறிஞ்சல் என்றது சரியா இருக்கும். அதே மாதிரி அங்கெல்லாம் இருக்கு தைராக்சின் ஹோமோன். தைராக்சின் ஹோமோனை பொறுத்தவரை தைராக்சின் ஹோமோன் சுரப்புக்கு வந்து உங்களுக்கு அவசியமானது அயடின். அயடின் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தைராக்சின் ஹோமோன் வந்து உற்பத்திக்கு வந்து அயடின் தேவை. அதே மாதிரி ஹீமோகுளோபின் தொகுப்புக்கு வந்து இரும்பு வேணும். இரும்பு சத்து கட்டாயம். ஹீமோகுளோபின் தொகுப்புக்கு வந்து கட்டாயம் இரும்பு வேணும். அதே மாதிரி தசைகள்ல ஆக்சிஜனை சேமிச்சு வைக்கிறதுக்கும் இரும்பு வேணும். தசைகள்ல வந்து ஆக்சிஜனை சேமித்து வைக்கிறதுக்கும் இரும்பு வேணும். ஞாபகம் இருக்கோ? நோட் பண்றீங்களோ? ரைட். தைராக்சின் ஹோமோன் உற்பத்திக்கு தேவையான கனியப்பு வந்து அயடின். ஹீமோகுளோபின் தொகுப்பு மற்ற தசைகள்ல ஆக்சிஜனை சேமிக்கிறதுக்கு தேவையானது இரும்பு. அடுத்த வினாவை பாருங்கள். மூலகங்களின் முதல் அயனாக்க சக்தியின் மாறல் பற்றிய சில கூற்றுக்கள். இப்ப முதலாம் அயனாக்க சக்தி என்ற என்ன? ஒரு வாயுநிலை மூலகத்தின் வெளியோட்டிலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றி
வாயு நிலையில் உள்ள அயன் ஒன்றை உருவாக்க தேவையான உள்ளிவளவான சக்தி என்ன? வாயு நிலையில் காணப்படும் மூலகத்தின் வெளியோட்டிலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றி வாயு நிலையில் உள்ள ஒரு அயனை உருவாக்க தேவையான இழிவளவான சக்தியைத்தான் என்னன்னு சொல்றோம்? முதலாம் அயனாக்க சக்தி என்று சொல்றோம். இதுல குறித்த ஒரு ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வலமாக முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும், பொதுவாக அதிகரிக்கும். அயனாக்க சக்தியை பொறுத்தவரையில ஆவர்த்தனத்தின் வழி இடமிருந்து வலமாக பொதுவாக அதிகரிக்கும். ஐதரசனை விட ஹீலியத்துக்கு கூட. லிதியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியோன் என்று பார்க்கல பொதுவாக அதிகரிக்கும். ரைட். ஆனா கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் கூட்டத்தை விட ரெண்டாம் கூட்டத்துக்கு கூடி, மூன்றாம் கூட்டத்துக்கு குறைஞ்சு, நாலாம் கூட்டம், அஞ்சாம் கூட்டம் கூடி, ஆறாம் கூட்டத்துக்கு குறைஞ்சு, திருப்பி ஏழாம் கூட்டம், எட்டாம் கூட்டம் என்று அதிகரிச்சுதான் இப்படித்தான் போகும். முதலாம் அயனாக்க சக்தி வரைவு வடிவ புத்தகத்தை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். முதலாம் கூட்டம் ரெண்டாம் கூட்டத்துக்கு கூடி, மூன்றாம் கூட்டம் குறைஞ்சு, நாலாம் கூட்டத்துக்கு அஞ்சாம் கூட்டத்துக்கு அதிகரித்து, திருப்பி ஆறாம் கூட்டத்துக்கு குறைஞ்சு, திருப்பி 7க்கு அதிகரித்து 8க்கு அதிகரிக்கும். இப்படித்தான் போகும். ஆனா பொதுவான போக்கு என்ன? பொதுவாக நாங்கள் எப்படி எடுக்க போறோம்? பொதுவாக அதிகரிக்கும் என்று எடுக்க போறோம். பொதுவாக அதிகரிக்குது, அவ்வளவு பார்ப்போமா? விடைக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். கூட்டுகளை வாசிப்போம், விடைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணும். கூட்டமட்டு மூலகங்கள் அதிகபட்ச அயனாக்கல் சக்தியை கொண்டுள்ளன. சரி. அயனாக்க சக்தியானது மூலுக்கு ஜூல் என்னும் அலகில் அளக்கப்படும். மூலுக்கு ஜூல். அயனாக்க சக்தி கிலோ ஜூல் மூல் -1. கிலோ ஜூல் மூல் -1 என்ற அலகில் அளக்கப்படுறது. மூலுக்கு ஜூல் என்று கிடக்குது. அதிகம் சிக்கலுக்குரியதுதான். குறித்த ஒரு ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வலமாக முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும். அயனாக்கல் சக்தியானது மூலுக்கு ஜூல் எனும் அலகில் அளக்கப்படும். கூட்டமட்டு மூலகங்கள் அதிகபட்ச அயனாக்கல் சக்தியை கொண்டுள்ளன. இந்த 3 கூற்றுக்குள்ளையும் நான் விடை கொடுக்கிறேன்னு சொன்னால் பிக்குத்தான் விடை கொடுப்பேன். பி மட்டும் பொருத்தமானதா இருக்கும். முதலாவது ஏன் பிழை என்று சொன்னால் பொதுவாக என்ற ஒரு வசனம் பயன்படுத்தி இருந்துச்சுன்னா சரி. பொதுவாக என்று என்ன, பொதுவாக குறித்த ஒரு ஆவர்த்தனத்தில் என்று போட்டிருந்தால் சரியா இருந்திருக்கும். இதுல குறித்த ஒரு ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வலமாக முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் இங்க எங்களுக்கு அதிகரிக்கல. ஏனென்றால் 3ஆம் கூட்டத்திலேயும் 6ஆம் கூட்டத்திலேயும் என்ன செய்து குறையும். போக்கு இல்லை. அயனாக்க சக்தியானது மூலுக்கு ஜூல் என்ற அலகு. மூல் அப்படி இல்லை. ஜூல் மூல் -1 இல்லை. அந்த அலகு கிலோ ஜூல் மூல் -1. ரைட். அதனால பிய மட்டும் கொடுக்குறேன். பிக்கு மட்டும் விட கொடுக்குறேன். ரைட். இரண்டாவது வினா, பொருள் ஒன்றின் ஆர்முடுகலானது அதன் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகும். திணிவுக்கு ஆர்முடுகல் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகும். இதனை குறியீட்டு வடிவில் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகும் 4வது விடை.
அதே மாதிரி ஆர்முடுகள் விசைக்கு நேர் விகித சமனாக இருக்கும். விசை கூடினால் ஆர்முடுகள் கூடவே இருக்கும். இதுதான் நியூட்டன் இரண்டாம் விதி, F சமன் ma. கீழ்வருவனவற்றில் உயர் தடை கொண்டது நிக்ரோம். நிக்ரோம் கலப்புரோகம் உயர் தடைத்திறன் கொண்டது. உயர் தடைத்திறன் கொண்டது. ரைட். நிக்கலும் குரோமியமும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. நிக்ரோம் கம்பிச்சுருள் என்றது நிக்கல் பிளஸ் குரோமியம் கலப்புலோக கலவை. உயர் தடைத்திறன் கொண்டது. வெப்பத்தட்டுக்கள் பயன்பாட்டுக்கு அதன் உருவாக்கத்துக்கு இதுதான் தேவை. வெப்பமாக்கும் சுருள்களினுடைய தயாரிப்பு. துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்ட 20 கிராம் துணிவுடைய ரவையானது 10 கிலோகிராம் per மீட்டர் செகண்ட் -1 என உந்த முடியாது. 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 உந்த முடியாது. அதன் இயக்க சக்தியால் உந்தம் சமன் துணிவு தர வேகம். உந்தம் தரப்பட்டிருக்குது 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 சமன் துணிவு 10 கிராம். அப்ப 10/1000 கிலோகிராம் தர வேகம். இதுல ஒரு பூஜ்ஜியம் வெட்டப்படும். இதுல கிலோகிராமும் வெட்டப்படும். 100 தர 10 வேகம் அப்ப எவ்வளவு வேகத்துல போறேன்னு சொன்னால் 1000 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல போறேன். அந்த ரவையனுடைய வேகம் 1000 மீட்டர் செகண்ட் -1. இங்க இயக்க சக்தி என்றது அரை எம்பி வர்க்கம். அரை எம்பி வர்க்கம் அண்டைகள் அரை தர 20 கிராம் 20/1000 தர வேகம் 1000 தர 1000. இதுல ஒரு 1000 வெட்டப்படும். 2ஆல 10 1 2 3 4 10,000 ஜூல். 1000ஆல பிரிச்சு விட்டோம் என்றால் 10 கிலோ ஜூல் என்று வருது. விட இல்லையே, சுருக்கிறது பிள்ளையோ. சாரி 20 இல்ல, 20 சரிதானே. 20 வெரி சாரி, இந்த சுருக்கினது பிள்ளை. இதுல 20 20 சொன்னால் இதுல ஒரு பூஜ்ஜியம் வெட்டப்படும். இது 500 1000 1000 500 மீட்டர் செகண்ட் -1 வேகம் 500 மீட்டர் செகண்ட் -1 வரப்போ 500 மீட்டர் செகண்ட் -1 சொன்னால் இயக்க சக்தி அரை எம்பி வர்க்கம். அரை தர துணிவு 10/1000 தர வேகம் 500 தர 500. என்ன, இப்ப இதுல ஒரு பூஜ்ஜியம் வெட்டப்படும். இதுல 100ல 2 ஸ்கொயர் வரைஞ்சல 2 ஸ்கொயர் வெட்டப்படும். இஞ்சால 2 250 0 5 25 2 10 2 12 1250. இதுல 20 கிராம் திருப்பியும் 20 கிராம் சாரி 20 கிராம். நான் ஏன் 10 கிராம் என்று போட்டுக்கொண்டு நீங்களும் சத்தம் போடா இருக்கிறீங்களா? என்ன 10 கிராம் இல்லை 20 கிராம் என்று சொன்னால் இதுல ஒரு 2 மிச்சம் பெறப்போகுது என்றால் இதுல 2ஆல பெருக்கி விட்டோம் என்று சொன்னால் 2500 ஜூல். அதாவது 2.5 கிலோ ஜூல். 2.5 கிலோ ஜூல். மூன்றாவது விடை. இதுல 2 சமன்பாட்டை பயன்படுத்துறோம். ஒன்று உந்தத்தை பயன்படுத்தி உந்தத்திலிருந்து வேகத்தை காண்றோம். வேகம் என்றது 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. உந்தம் 20/1000 துணிவு தர வேகம் v. அப்ப அதுல இருந்து 500 வரப்போகுது. இயக்க சக்தி அரை எம்பி வர்க்கம். அப்ப அரை தர 20/1000 துணிவு தர 500 தர 500. 2ஆல சுருக்கி விட்டா 10
இதுல ஒரு பூஜ்ஜியம் இதுல ஒரு பூஜ்ஜியம் வெட்டப்படும். இப்ப இதுல அங்கால 2 சேர் வெட்டப்பட்டால் எங்களுக்கு வந்து விடை எப்படி வரப்போகுது? 2.5 கிலோ ஜூல் என்று வரப்போகுது. ஒரு பொருள் பூமியை நோக்கி சுயமாக விழும்போது அதன் மொத்த சக்தி என்றைக்குள்ள நார்மலா ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு செகண்டுக்கும் கீழே விழ ஒவ்வொரு செகண்டும் கீழே விழ அதனுடைய வேகம் வந்து அதிகரித்து கொண்டு செல்லும். முதலாவது செகண்ட் விழுகிறார் சொன்னால் ஓய்வில இருந்து ஒரு பொருள் விழுதுன்னு சொன்னால் முதலாவது செகண்ட் விளையக்குள்ள அதன் வேகம் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் சொன்னாரு. 2வது செகண்ட் அவர் விளையக்குள்ள வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் சொன்னா இருக்குமே. சாதாரணமாக புவியீர்ப்பு ஆர்முடுகள் வந்து 10 மீட்டர் செகண்ட் -2. ஒவ்வொரு செகண்டும் வந்து வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1 கூடிக்கொண்டு போகும். எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு நேரத்துக்கு அவர் இயங்குறாரோ அவ்வளவுக்கு அவற்ற வேகம் வந்து எப்படி இருக்கு? உயர்வா இருக்கும். 2 செகண்ட் தான் இயங்குறாருன்னு சொன்னால் அவற்ற வேகம் வந்து 20 மீட்டர் செகண்ட் -1 இருக்க போகும். இதே வந்து 10 மீட்டர் செகண்ட் 10 செகண்டுக்கு அந்த பொருள் இயங்குதுன்னு சொன்னால் இந்த வேகம் வந்து 100 மீட்டர் செகண்ட் -1 மாறி. இயக்க சக்தி என்ன? சக்தி வந்து என்ன செய்யப்போ அதிகரிச்சு கொண்டு போகும். சக்தி வந்து என்ன செய்து கொண்டு போகும்போது அதிகரித்து கொண்டு செல்ல போகும். இதுல உங்களுக்கு பொருளினுடைய இயக்க சக்தி என்ன செய்ய போன்னு சொன்னால் பொருளினுடைய இயக்க சக்தி என்ன செய்ய போதுன்னு சொன்னால் அதிகரித்து கொண்டு செல்லும். அந்த பொருள் பூமியில இருக்கிறதுக்கு ஒரு உயரம் இருக்கும். என்ன பொருள் இருந்த உயரம் ஒன்று இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்க போகிறேன். ஏதோ ஒரு உயரம் இருக்கிற அந்த பொருள் வந்து ஒரு குறித்த உயரத்தில் இருக்கக்குள்ள அதுல இருக்கிற சக்தி வந்து அழுத்த சக்தி. பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கக்குள்ள இதுல இருக்கிற சக்தி என்றது அழுத்த சக்தி. இந்த அழுத்த சக்தி என்ன சக்தியாக மாற்றப்படுது என்று சொன்னால் அதுதான் என்ன சக்தியாக மாற்றப்பட்டது? கீழே பொருள் வரைக்குள்ள இயக்க சக்தியாக மாற்றப்பட்டது. அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்பட்டது. இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு சக்தி நிலை மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. என்ன சக்தி நிலை மாற்றம் நடந்திருக்குது? இழந்த அழுத்த சக்தி சமன் இழந்த அழுத்த சக்தி சமன் பெற்ற இயக்க சக்தி. இங்க புதிதாக சக்தி ஆக்கப்படவும் இல்லை, புதிதாக சக்தி என்ன செய்யப்படவும் இல்லை, உருவாக்கப்படவும் இல்லை. இருந்த சக்தி தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? சக்தியினுடைய வடிவம் மட்டும் மாறி இருக்கு. அழுத்த சக்தியா இருந்த இயக்க சக்தியா மாறி இருக்கு. இதுல கேட்ட கேள்வி என்ன? பொருள் பூமியை நோக்கி சுயமாக விழும் போது என்ன ஓய்வில இருந்து விளையக்கில்ல விழும்போது அதன் மொத்த சக்தி என்று கேட்டுக்கிற மொத்த சக்தி எப்படி இருக்க போது? மாறிலியாக இருக்க. மொத்த சக்தி எப்படி இருக்க போது? மாறிலியாக இருக்க போது. இந்த 16வது கேள்வி. குறித்த காலப்பகுதியில் குறித்த செயற்பாட்டின் போது நபர் அல்லது உற்பத்தி அல்லது நிறுவனம் ஒன்றினால் வெளிவிடப்படும் மொத்த கார்பன் ஆக்சைட்டின் அளவு எவ்வாறு அழைக்கப்படும்? கார்பன் அடிச்சுவடு என்று சொல்லுவோம். கார்பன் அடிச்சுவடு.
குறித்த காலப்பகுதியில குறித்த செயற்பாட்டின் போது நபர் அல்லது உற்பத்தி அல்லது நிறுவனம் ஒன்றினால் வெளிவிடப்படும் மொத்த கார்பன் ஆக்சைடின் அளவை சொல்றது கார்பன் அடிச்சுவடு என்று சொல்றது. கார்பன் அடிச்சுவடு. இவ்வளவுக்கு ஏதாவது டவுட் இருக்கோ? வெள்ளத்துக்கே எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ரைட். அடுத்த வினாவை பாருங்கள். உலோகத்தால் பூஜ்ஜியத்திலிருந்து அதிகபட்சம் வரை அதிகரிக்கும் மாறும் காந்த புலத்தில் வைக்கப்படுகிறது. ஒரு உலோகத்தால் பூஜ்ஜியத்திலிருந்து அதிகபட்சம் வரை அதிகரிக்கும் மாறும் காந்த புலத்தில் வைக்கப்படுகிறது. தூண்டப்பட்ட மின்னோட்டம் படத்தில் காட்டப்பட்டுள்ள திசைகளில் பாய்கின்றது. இதன் போது காந்த புலத்தின் திசை மின்னோட்டம் பூஜ்ஜியத்திலிருந்து அதிகபட்சம் வரை அதிகரிக்கும் மாறும் காந்த புலத்தில் வைக்கப்படுகிறது. தூண்டப்பட்ட மின்னோட்டம் படத்தில் காட்டப்பட்டுள்ள திசையில் பாய்கிறது. ஒரு கடத்தியினூடாக காந்தப்புலம் செல்லும் போது மின்னோட்டத்தின் திசை இல்ல காந்தப்புலத்தின் திசையை கண்டுபிடிக்கிறது அம்பியரனுடைய விளக்கை விதி. அம்பியற்ற விளக்கை விதியை வச்சுக்கொண்டுதான் என்னத்தை பார்க்கிறோம் நாங்கள்? காந்தப்புலத்தின் திசையை பார்க்கிறோம். இதுல எங்களுக்கு தூண்டப்பட்ட மின்னோட்டம் திசை தரப்பட்டிருக்கு. மின்னோட்டம் எப்படி என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. மின்னோட்டம் படத்தில் காட்டப்பட்ட திசைகளில் பாய்கிறது. காந்தப்புலத்தின் திசையை கேட்டுக்கிறது. இப்ப காந்தப்புலத்தின் திசை எப்படி இருக்க போது? தாளுக்கு உள்நோக்கின திசையில இருக்க போகுது. காகிதத்தின் உள்நோக்கின திசையில இருக்க போகுது. அம்பியற்ற விளக்க விதியை பிடிச்சு பார்க்கணும். அடுத்த 18வது வினா. அம்பியற்ற விளக்க விதியா இடஞ்சுழியா சுத்துது. அப்ப காந்தப்புலம் எப்படி இருக்கும்? உள்நோக்கின திசையில இருக்கும். கடத்தி ஒன்றினோட பாயும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கு மின்னோட்டத்துக்கும் இடையிலான வரைவு அருகில் தரப்பட்டுள்ளது. கடத்தின் தடை கேட்டிருக்குது. தடை மின்னழுத்தத்துக்கு மின்னோட்டத்துக்குமான வரைவு. மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்குமான வரைவு. இதுல நாங்கள் ஏதாவது ஒரு பெருமானத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் இப்ப ரைட் 3 இங்க 5 என்று பார்த்தோம் என்றால் ஆர் படித்திறன் என்ன? படித்திறன் வையால் ஒரு வித்தியாசத்தின்கள் எக்ஸால் ஒரு வித்தியாசம். அப்ப நாங்கள் இந்த 3ஐயும் 5ஐயும் பார்த்தோம் என்றால் வியின் கீழ் ஐ 3 கீழ் 5 ஓம் என்று வரப்போகுது. இல்ல நாங்கள் இதைத்தான் பார்க்க போறோம் என்று சொன்னால் 6 கீழ் 10 6 கீழ் 10 என்றாலும் சுருக்கிறோம் என்று சொன்னால் 3 6 5 10. அப்ப 5 3 5 3 என்றது சரியான விடையாக இருக்கும். 5 3 ரைட். இதுகள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று இப்ப வேக நேர வரைவினுடைய படித்திறன். வேக நேர வரைவினுடைய படித்திறன்
வேக நேர வரைவினுடைய படித்திறன் வந்து 6 முடுகல். வேக நேர வரைவினுடைய படித்திறன் வந்து 6 முடுகலை தரப்போகுது. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வந்து வேகத்தை தரப்போகுது. அதே மாதிரி தூர நேர வரைவினுடைய தூர நேர வரைவின்ற படித்திறன் வந்து கதிய திறப்போகுது. அதே மாதிரி மின்னழுத்தம் எதிர் மின்னோட்ட வரைவினுடைய படித்திறன் வந்து தடைய திறப்போகுது. ஒவ்வொரு வரைவுகளுடைய படித்திறன்களும் என்னத்தை தரும் என்று தெரியும். Right. அடுத்த வினாவை பாருங்கள். 19வது வினா. மின் பகுப்பின் போது ஒரு மின்பகுப்பை பொறுத்தவரையில மின்பகுப்பு களம் என்ன, ஒரு மின்பகுப்பு களம், ஒரு மின் பகுபொருள் இருக்கும். மின் பகுபொருள் என்றது மின்னோட்டத்தை கடத்துற கரைசல் அல்லது திரவத்தை மின் பகுபொருள் என்று சொல்ற நாங்கள். ஒரு மின்கலத்தால நாங்கள் மின்னழுத்தத்தை வெளியிலிருந்து கொடுக்க போறோம். நேர்முடிவிடத்தோடு இணைக்கப்பட்டது நேர்மின்வாய். மறைமுடிவிடத்தோடு இணைக்கப்பட்டது மறைமின்வாய். இது மின் பகுபொருள் என்றவற்றில் இதுக்குள்ள அசையக்கூடிய அயன்கள் இருக்கும். அசையக்கூடிய அயன்கள் என்ற நேர அயன்களும் இருக்கும், மறை அயன்களும் இருக்கும். நேர அயன்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் மறைமின்வாயை நோக்கி போகும். மறை அயன்கள் என்ன செய்யும் என்றால் நேர்மின்வாயை நோக்கி போகும். ரைட். அப்போ ஒரு மின்கலத்தின் மறை மின்வாயிலிருந்து இலத்திரன்கள் ஓடத் தொடங்கி நேர்மின்வாயினூடாக வெளியேறும். நேர்மின்வாய் வந்து இலத்திரனை இழக்கிற பகுதியாக தொழிற்படுறபடியால் இங்கு ஒட்சியேற்றம் நடக்க போகும். மறைமின்வாய் இலத்திரனை ஏற்கிற மாதிரி தொழிற்படுறபடியாக இங்க தாழ்த்தல் நடக்கும். சரி, தாழ்த்தல் நடக்கிற மின்வாயை கதோட் என்றும், ஒட்சியேற்றம் நடக்கிற மின்வாயை அனோட் என்றும் சொல்லுவோம். ஒட்சியேற்றம் நடந்தால் அனோட் என்றும் சொல்லுவோம். தாழ்த்தல் நடந்தால் கதோட், ஒட்சியேற்றம் நடந்தால் அனோட். இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கூற்றுக்குள்ள வந்தோம் என்றால் நேர் அயன்கள் கதோட்டை நோக்கியும் மறை அயன்கள் அனோட்டை நோக்கியும் அசையும். சரியாத்தான் இருக்கு. முதலாவது கூட்டு சரியான கூட்டாக இருக்குது. நேர் அயன்கள் தாழ்த்தல் மின்வாய் கதோட்டை நோக்கியும், மறை அயன்கள் என்னது நேர் மின்வாய் அனோட்டை நோக்கியும் அசைகின்றது. அவ்வளவுதான் விஷயம். இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் என்ன, இந்த மின்பகுப்பு களம் ஒன்றில் என்ன நடக்கும் என்ற ஞாபகம் இருந்தால் விஷயம் முடியும். இருபதாவது வினாவை பாருங்கள். தற்காலத்தில் இலங்கையில் தயிர் கரண்டிகள் பிளாஸ்டிக்கு பதிலாக மரக்கரண்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. என்ன செய்யிருக்கிறோம்? ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். என்னத்துக்காக என்னத்தை ரிப்ளேஸ் பண்றோம்? பிளாஸ்டிக் கரண்டிகளுக்கு பதிலாக மரக்கரண்டிகளை ரிப்ளேஸ் பண்றோம். 4R தத்துவத்தில் இச்சேற்பாடு வந்து ரீசைக்கிள், ரிப்ளேஸ் காணல, இதுல ரிடியூஸ், ரிஃப்யூஸ் என்று போட்டிருக்கு, மறுத்தல். என்ன நாங்கள் படிச்ச 4R என்ன நடக்கு? ரீசைக்கிள் இருக்கு, ரீயூஸ் இருக்கு, ரெடியூஸ் இருக்கு, ரிப்ளேஸ் இருக்கு. நீங்க தயிர் பிளாஸ்டிக் கரண்டிகளுக்கு பதிலாக மரக்கரண்டிகளை பயன்படுத்துறன்றது உண்மையாக என்னது? மாற்றீடு அல்லது பிரதியீடு. மாற்றீடு அல்லது பிரதியீடு. அது வந்து உண்மையா ரிப்ளேஸ் தான் பொருத்தமானதா இருக்கும். என்னத்துக்காக என்னத்தை ரிப்ளேஸ் பண்ணி இருக்கிறோம்? பிளாஸ்டிக் கரண்டிக்காக மரக்கரண்டியை ரிப்ளேஸ் பண்ணி இருக்கிறோம். ரைட். இதுக்குள்ள நாங்கள் தண்டி கஷ்டப்பட்டு படி கொண்ட கொடுக்கணும் யோசிச்சோம் என்றால் வேணுமெண்டா
ரிடியூஸ்ன்றதை கொடுக்க இயலும். ஆனால் பொருத்தமானது வந்து ரிப்ளேஸ் தான். பொருத்தமானபடி என்று பார்க்கல, உண்மையாகவே பொருத்தமானபடி என்ற எண்ணத்தை கொடுக்கலாம் என்றால் ரிப்ளேஸ் பண்றதான் வந்து பொருத்தமானபடியாக இருக்கும். இதுக்குள்ள விட இல்லை. நீங்கள் ஏதாவது வேற வித்தியாசமா யோசிக்கிறீங்களோ? இன்ன விட வரலாம் தானே என்று யோசிக்கிறாக்கள் யாராவது? சரி இந்த விட வராது என்று யோசிக்கிறாக்கள் யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, பயப்படாம. வெக்கப்பட தேவையில்லை. தெரிஞ்சா தெரியும், தெரியாட்டிக்கு தெரியாதவளா. நான் சொல்ற எல்லாம் சரியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதுல வந்து பிளாஸ்டிக்கு பதிலாக மரக்கரண்டி ரிஃப்யூஸ் பண்ணிடும். மறுத்தலை செய்யணும். மறுக்கணும். ரிஃப்யூஸ் குறைத்தல். ரிடியூஸ் பண்ற குறைக்கிறது. இது குறைக்கல என்ன செய்யணும்? ஆனால் குறைக்கிறதுக்கு பதிலாக ஃபுல்லாமே மாத்தி இருக்கிறோம். இன்றைக்குல இந்த விடயக்குள்ள பொருத்தமான 4வது விட ரிவ்யூஸா கொடுக்க முடியும். மறுத்தல் என்றா கொடுக்க முடியும். உண்மையா நாங்கள் படிச்ச 4R எங்கட புக்கில இருக்கிறது வந்து ரிவ்யூஸை பற்றி இல்லை. பார்ப்போம் பாருங்க. எடுங்கள் புக்கில 5ஆம் பாடம். நீங்களும் பேப்பர் கிளாஸ் தேவைகளை தயவு செய்து 4 புத்தகங்களையும் கையில வச்சு கொள்ளுங்க. 10ஆம் ஆண்டு 2 புத்தகம், 11ஆம் ஆண்டு 2 புத்தகம் கையில வச்சிரு புத்தகம். சொல்லிக்குள்ள எதுவும் சரி பிள்ளைகள் பார்க்கலாம். மாறி பிள்ளையா சொன்னா அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் படிச்ச இந்த 4 தான் எங்களுக்கு புக்கில் இருக்கிற 4 தான். ரிடியூஸ், ரிப்ளேஸ், ரீசைக்கிள். சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருள்களுக்கு பதிலாக நன்மை பயக்கும் பொருள்களை பயன்படுத்துதல். பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக கடதாசி பை. அப்ப பிளாஸ்டிக் மூடிக்கு பதிலாக மர கரண்டி என்றது ரிப்ளேஸுக்கான் வரும். அதுல ரிப்ளேஸ் என்ற வேர்டை விட்டுட்டு ரிஃப்யூஸ் என்று கொடுத்திருக்கணும். இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான விட அதன் வழி அதை கொடுக்கிறோம். ஆனால் புக்கில இருக்கிற கன்செப்டை மாற்ற வேண்டாம். என்ன பரீட்சைக்கு வந்து புத்தகத்தை பெரும்பாலும் எங்களுக்கு 195% மேல புத்தகத்தை பேஸ் பண்ணித்தான் வரும் பரீட்சை வினாது. அதை தாண்டி பெரும்பாலும் பெறாது. இதுல 20 கேள்வி பார்த்துருக்கிறோம். மிகுதி கேள்வியையும் செய்து பார்த்து கொண்டு வாங்க. நாளைக்கு இந்த மிகுதியை பார்ப்போம். ரைட், ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும். இல்லாட்டி நாங்கள் இதோட ஓப்பன் நிறைவு செய்து கொள்வோம்.